जानकीकान्तस्मरणं जय राम राम जय आंजनेय स्वामी की जय बोलो गोवटम स्वामी की जय रामानुजा 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 स्वामी रामानुजाचार्य महाराज की जय श्रीशैलेशदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् कोलाहलदयापात्रं माधुरीरमणं प्रभुं भक्तप्रियं प्रेमिकेन्द्रं रसिकाचार्यमाश्रये कौण्डिन्यवंशकलशाम्भुधिजातसोमं क्षीरम्ययोगिकुलजं गिरिशेषनामं श्रीपार्थसूतगुरुजं तदवाप्तबोधं श्रीश्रीनिवासगुरुवर्यमहं भजामि श्रीनिवासदयापात्रं श्रीमद्गोमठवंशजं श्रीनाथप्रेमभक्तं तं मुकुन्दाचार्यमाश्रये जानकीकान्तस्मरणं जय राम राम जय बोलो गोमठम स्वामी की जय ராமருடையதான வனவாசத்தினால ஏற்பட்டதான துக்கம், ராமர் அப்படிங்கிறதான அந்த ஒரு వ్యక్తి ஊர்ல இருக்கிற வரையிலும் அந்த ஊரானது எவ்வளவு சோபையோட எவ்வளவு அழகாக அத்தனை பேரும் எவ்வளவு சந்தோஷமாக குதூகலமாக இருந்து கொண்டிருந்தார்களோ அவை அத்தனையும் இந்த ஒரே நாள்ல அத்தனையும் குலைஞ்சு போச்சு. ராமர் கிளம்பி இன்று 2வது நாள் கார்த்தால கிளம்பினார். ராமர் சாயங்காலம் போய் தமசா நதி கரையில தங்கி அதுக்கப்புறமா மறுநாள் கார்த்தாலேயே விடியறதுக்கு முன்னாடியே யாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே ராமர் கிளம்பி போயிட்டார். அன்றைய பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் ராமரை தேடி கிடைக்கல அப்படின்றதும் திரும்பி ஊருக்கு வந்து அன்றைய ராத்திரி பொழுது ராமர் கிளம்பி 2 பகல் ஒரு ராத்திரி முடிஞ்சிருக்கு, 2வது ராத்திரி ஆரம்பம். அதுக்குள்ளுக்குள்ள இப்போ எப்படி ஆயிடுச்சு, நான் மொத்தத்தில் பார்த்தா ஒரு 2 நாள் அப்படிங்கிறதுக்குள்ளேயே ஊர் பூரா எங்கே பார்த்தாலும் சந்தோஷங்கள் இழந்து போய் இந்த ராத்திரி அப்படிங்கிறது காலராத்திரியை போல இருக்கு, சோபை இழந்து போய் கிடக்கு. அப்படின்னும் பொழுது சாயங்கால பொழுதுல எல்லா ஸ்திரீகளும் அவரவர்களுடைய புருஷன்மார்களிடத்துல குடும்பஸ்தர்களிடத்துலலாம் என்னென்ன புலம்பினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுன்னு வந்தோம் 48வது சர்க்கத்தில். கடைசியில் ராத்திரி பொழுதுல சாயங்கால பொழுதுல சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து, இருள் சூழ்ந்தது. அப்படிங்கிறச்சு இந்த நகரம் அயோத்தியாங்கிற நகரத்தில் என்றைக்குமே இருட்டு அப்படிங்கிறதே கிடையாது. அந்த ராத்திரி தேவி அப்படிங்கிறதான அந்த ராத்திரி ஊருக்குள்ள வரவே முடியாதபடிக்கு எங்கே பார்த்தாலும் அங்கங்கே பெரிய பெரிய கற்பூர தீபங்கள்லாம் எரியும். வீதிகள்லேயே நார்ச்சந்துகளெல்லாம் பெரிய பெரியதான விளக்கு தூண்கள். இப்போ வரையிலும் விளக்கு தூண்கள்ங்கிறது கிராமங்களில் உண்டு, நகரங்கள்லாம் லைட்டுகள் வந்துடுத்து. ஆனால் விளக்குத்தூண்னு மதுரையிலேயே எடுத்துட்டோம்னா கூட அங்கே ஒரு இடம் இருக்குது. மதுரையில் சிட்டிலேயே ஒரு இடம் விளக்குத்தூண் அப்படின்னே பேர். அங்கே பெரிய விளக்குத்தூண் உண்டு. இப்போ அதில் மின்சார விளக்குகள் வந்துடுத்தே தவிர அந்த காலங்கள்லாம் தைல தீபமோ எண்ணெயை விட்டு ஏற்றக்கூடியதான தீபமோ இல்லை கற்பூர தீபங்கள் தான் ஏற்றுவா. இவ்வளோ பெரிய கட்டியை தூக்கி போட்டாச்சுன்னா அது ராத்திரி பூரா எரிஞ்சுன்னு இருக்கும். அந்த காலங்களெல்லாம் நின்று எரியக்கூடியதான கற்பூரங்கள் நிறைய கிடச்சிட்டு இருந்தது. அந்த காலத்தினுடையதான பொருள்களுடையதான தரமே தனி தான்.
எல்லாமே நாள் உழைக்கும். எந்த ஒரு பொருள் தயார் பண்ணாலும் இது எவ்வளவு நாள் உழைக்கும் அப்படின்னு தான் பார்ப்பாளே தவிர ஆச்சு இது வாங்கி 4 நாள்லேயே அந்த பொருள் எடுத்து அடுத்து திருப்பியும் வாங்கணும் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு பொருள் வாங்கினோம்னா தலைமுறைகளுக்கு இருக்கும். ஒரு வீடுன்னா அது 250 வருஷம் 300 வருஷம் அப்படின்னு இருக்கும். இன்றைக்கும் அந்த மாதிரியான வீடுகள் இருக்குது. 250 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின வீடு அப்படின்லாம் சில வீடுகளை காட்டுறா. அந்த மாதிரியான தரமான பொருட்களை வச்சு ஒரு சாமான்களையும் தயார் பண்ணுறதா இருக்கிறதுனால அந்த காலத்துலேருந்து தான் கிடைச்ச கற்பூரங்களும் அப்படி தான். ஒரு கட்டியை போட்டாச்சுன்னா ராத்திரி பூரா எரிஞ்சுன்னு இருக்கும். பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்கும். அதில் அயோத்திங்கிறது தலைநகரம். அந்த அயோத்தியாவில் எங்கே பார்த்தாலும் நிறைய வெளிச்சங்களோட எல்லா கடைகள்லாம் சாயங்காலம் பொழுது ராத்திரி வரைக்கும் அது மாட்டுக்கு இயங்கி கொண்டு இருக்கும். அப்படிங்கிறச்சு இதெல்லாம் நகரம். கிராமப்புறங்களாக இருந்தால் எல்லாம் 7-8 மணிக்குள்ளே அடங்கிடும். கிராமப்புறங்கள்லேயே விளக்கத்தூளில் விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கும். யாராவது ஒருத்தர் வழிபோக்கர்கள் வரா திடீர்னு அப்படின்னா அவளுக்கு வழி தேவை. இல்லை ஊர்க்காரர்களுக்கே யாருக்காவது ஏதாவது அவசரம் போகணும் வரணும்னா அதுக்கும் விளக்கு தேவை. அதனால் விளக்கு தூண்களில் விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அதுவும் நகரம்னு வந்துருக்குன்னா பலவிதமான கடைகள்லாம் திறந்துருக்கும், வியாபாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். ரொம்ப துரிதமாக வேலை நடந்துட்டு இருக்கக்கூடியதான இவ்வளவு பெரிய நகரம். அதுவும் உலகத்துக்கே ஒரே தலைநகராக விளங்கக்கூடியதான அயோத்தியா அப்படிங்கிறச்சே அப்போ சாயங்காலம் பொழுதுன்னா எப்படி இருக்கும்? 5 மணி 5:30 மணி ஆர்ச்சேவே எவ்வளோ பிரகாசங்கள் வந்துடும். சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே பல சூரியன்கள் உதிச்சா மாதிரி ஆகிடும் வெளிச்சம். ஆனால் இன்றைய தினம் எப்படி ஆயிடுத்துடான்னா எல்லாம் இருண்டு போயிடுத்து. ராமர் அவதாரம் பண்ணியிருக்கார், பரமாத்மா வந்திருக்கார், அவரை போய் நம்ம சேவிக்கணும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலாம் ராத்திரி தேவி. ராமர் அவதாரம் பண்ணதுலேருந்து ரொம்ப சிரமப்பட்டா. 12 வருஷ காலம் சிரமப்பட்டு ராமரை எங்கேயுமே சேவிக்க முடியலை அப்படின்னு தவிச்சதான ராத்திரிக்கு ஒரே ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சது. எங்க அப்படின்னா அயோத்தியிலேருந்து ராமர் வெளியில கிளம்பி வந்து தமசா நதி கரையில சரையூ நதி கரையில விஸ்வாமித்திரரோட 12 வயசு குழந்தையாக்குச்சே வந்தாரு. அப்போ வாய்ப்பு கிடைச்சதான். அன்றைய ராத்திரி பொழுது காட்டுல எந்த விதமான வெளிச்சமும் இல்லாத இடத்துல பள்ளி கொண்டிருக்கார் ராமர் அப்படிங்கிறச்சு கண்ணார அப்போ சில தினங்கள் கண்டா. அந்த இடத்துல சொல்றச்சேவே விபவோ விபாவரீச்ச அப்படிங்கிற வாக்கியத்தை சொல்றார். ராத்திரி பொழுதுக்கு அன்னைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. ராமரை அனுபவிக்கிற பாக்கியம் அது வரைக்கும் கிடைக்கல. ஏன் நான் ஊருக்குள்ள துளி கூட என்டர் பண்ண முடியாது, நுழையவே முடியாது. அவ்வளவு வெளிச்சங்கள் ஊருக்குள்ளுக்குள்ளேயே அவ்வளவு வெளிச்சங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதுவும் அரண்மனைக்குள்ளுக்குள்ள கேட்கவே வேண்டாம். எங்க பார்த்தாலும் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசைனத்தின் மேலேறி அப்படின்னு சொல்லும்படிக்கு எங்க பார்த்தாலும் விளக்கு எரியக்கூடியதாகவே இருக்கு அப்படின்னு தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபங்கமழ அப்படிலாம் சொல்லும்படிக்கு அப்படி இருக்கக்கூடியதான பிரகாசமான அரண்மனையில் இருப்பார் ராமர். அவ்வளோ சீக்கிரமா ராத்திரி பொழுதால பார்க்க முடியாது இருந்துச்சு. இன்னைக்கு என்ன செய்யணும், ஊர் பூரா எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டு தான். ஊர் பூரா வியாபிச்சுடுத்து. எவ்வளவோ வருஷங்களாக இந்த ஊர் ஜொலிச்சுன்னு இருந்த ஊர் இன்னைக்கு மொத்தமா இருண்டு போயிடுது. எதனால அப்படின்னா ராமருங்கிற ஒரு व्यक्ति இல்லை. அதனால ஊரே பூரா நாசமாக, அதாவது இருள் மண்டி எங்க பார்த்தாலும் எந்த வியாபாரங்களும் நடக்கல, எங்க பார்த்தாலும் எந்த விளக்குகளும் ஏத்தல, எந்த சங்கீதங்களோ நாட்டியங்களோ அல்லது பாட்டுகளோ என்னென்னலாம் நடக்குமோ உற்சவங்களா கோவில்களெல்லாம் ஜே 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 ஜனங்கள் போறதும் வரதுமா உற்சவங்கள் நடக்கிறதும் அவவா பாடுறவா பாடுவா ஆடுறவா ஆடுவா அவாவா ஆசைப்பட்டபடி வந்து பகவான்கிட்ட கைங்கரியங்களை பண்ணிட்டு போவா. இன்னைக்கு எல்லாம் சூன்யமா நிற்கிறது. நஷ்டஜ்வலன சம்பாதா பிரசாந்தாத்யாய சத்கதா திமிரேண அபிலிப்தேவ சாததா நகரி பபௌ உபசாந்த வணிக்பன்யா நஷ்டஹர்ஷா நிராஸ்ரயா அயோத்யா நகரி சாசீனி நஷ்டதாராமிவாம்பரம். ஆகாசம் அப்படிங்கிறதுக்கு எது அழகு அப்படின்னா நட்சத்திரங்கள் தான். இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது தான் ஆகாசத்துக்கே அழகு. ராத்திரி பொழுது ஆச்சுன்னா அப்படியே ஜல்லுன்னு மிருக்குன்னு எங்கே பார்த்தாலும் அப்படியே மேலே பூப்பந்தல் தொங்க விட்டா மாதிரி நட்சத்திரங்கள் தெரியும். அப்படிங்கிறச்சு அதுதானே ஆகாசத்துக்கு அழகு. அந்த ஆகாசத்தில் திடீர்னு ஒரு நாள் எந்த நட்சத்திரங்களுமே இல்லாமல் போயிடுத்தானா அப்போ அது எப்படி இருக்குமோ, சோபை இல்லாமல் அப்படியே சூன்யமாக இருக்குமோ, அதை மாதிரி ஆயிடுத்தான் இந்த அயோத்தியா அப்படிங்கிறது. எங்கே பார்த்தாலும் யாரும் கடைகள்லாம் திறக்கலை, எந்த வியாபாரமும் நடக்கலை, யாரும் போய் வாங்குறவாளும் இல்லை, எங்க விதமான சந்தோஷமான விஷயங்களும் நடக்கல. ஊர்லயே சந்தோஷமே இல்லை, எல்லாரும் அழுது கொண்டு இருக்கார்கள். எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்துருத்து. திமிரேன அபிலிப்தேவ சாததா நகரி பபௌ. கோவில்கள்லாம் ஹனுமார் சன்னதிகளில் போனோமானா எப்பயாவது விசேஷமா வெண்ணக்காப்பு அப்படின்னு சாத்துவோம்.
அந்த ஹனுமார் மூல மீனியை திருமேனியை பார்த்தோம்னா நல்லா கரு கருப்பாக இருப்பார். அதுக்கு மேலே வெள்ளை வெளியேன்னு இருக்கிற வெண்ணையை தூக்கி மொத்தமாக சாத்தி விட்டுட்டோமானா, அந்த வெண்ணையை ஈசிவிட்டோமானா வெள்ளை ஹனுமாராக போயிடுவார். அப்போ அவருடைய அந்த நிஜ ரூபம் தெரியாதபடிக்கு எப்படி அந்த வெண்ணையானது மேலே மூடிடுமோ, அதை மாதிரி இங்கே திமிரேன அபிலிப்தேவ பூசப்பட்டது, இருளால பூசப்பட்டதான நகரமாக மாறிடுது அப்படின்னு இங்கே சொல்றார். என்ன அர்த்தம்னா, ஊர் பூரா இருள் சூழ்ந்துடுத்து, யார் வீட்லையும் ஒரு விளக்கு கூட ஏற்றலை. ஏன்னா ஏன் ஏற்றலைன்னா, ஏற்றணுங்கிற சிந்தனை இல்லை. இவ்வளவு நாளாக ஏற்றிட்டு இருந்தவர்கள் விளக்கேற்றணுங்கிறது தெரியாதா? ஒரு மங்களார்த்தமாக அவள் வீடுகளிலேயாவது விளக்கேற்றி, சிம்முனி விளக்காவது ஏற்ற மாட்டாளோன்னா அது கூட நினைவு இல்லை. ஏன்னா ராமர் ராமர் ராமர்னு குழந்தையிலேருந்து கிழவங்கிழவி வரைக்கும் பசுமாடு கன்றுகள் உள்பட எல்லா விலங்குகள் மரஞ்செடி கொடிகள்லாம் பட்டு போயிடுத்துங்கிறார். பின்னாடி ராமர் எந்த வழியா போறாரோ அந்த வழியில் இருக்கக்கூடிய ராமர் போயிட்டார், ராமர் கிளம்பி போயிட்டார்னு ஊர்ல இருக்கிற மரஞ்செடி கொடிகள்லாம் பட்டு போயிடுது. 14 வருஷம் கழிச்சு ராமர் திரும்பி வரைச்சு, திரும்பி எல்லா மரங்களும் திருப்பி துளிர்க்க ஆரம்பிச்சதான் ஹனுமார் காட்டுறார். அது பாருங்க, பரதனே ராமர் வராங்கிறதுக்கு அடையாளம் 14 வருஷங்களுக்கு முன்னாடி பட்டு போன மரங்கள்லாம் துளிர்க்குது பாருங்க, இதான் ராமர் வராங்கிறது, இது ஒரு அடையாளம் அப்படின்னு ஹனுமார் ராமர் வராங்கிறத பரதன் இடத்துல சொல்றச்சு பின்னாடி சொல்றா. அப்ப எல்லா மரங்களும் திருப்பி தளிர்க்க ஆரம்பிக்குது. அப்ப அது வரைக்கும் என்ன ஆச்சுன்னா எல்லாம் பட்டு போச்சு, மரங்கள்லாம் பட்டு போயிடுது அப்படிங்கச்சு அத்தனை கிட்டையும் ராமர் அப்படி பழகியிருக்கார். இது அந்நிய பார்த்திவ துர்லபைங்கிறது இதை மாதிரி தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அப்படி இருக்கு ராமர் இடத்துல. இன்னொருத்தர்கிட்ட இதை மாதிரி பார்க்க முடியாது, இன்னொரு व्यक्ति கிட்ட இதை மாதிரி குணங்கள் தென்படாது. இதை மாதிரியான சரித்திரங்கள், இதை மாதிரியான அழகு, இதை மாதிரியான ஒரு பிரபாவங்கள், வைபவங்கள், குணங்கள், பரிஜனங்கள் எல்லாம் ராமருதுன்னு ராமரு தான். இவ்வளவு வருஷங்கள் ஆகியும் ராமர் ராமர் ராமர்னு இத்தனை பேர் ராமருக்காகன்னு போராடுறானோ, இத்தனை பேர் ராமர்கிட்ட பக்தி பண்றானோ, இவ்வளவு ராமர் கோவில்களுக்கும் உற்சவங்களோ எல்லாம் குறைவா நடக்கணுமானா அன்னைக்கு அந்த ராமர் எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருந்தா இவ்வளவு நடக்கும், இவ்வளவு நாள் தொடர்ந்து இத்தனை நாட்கள் இத்தனை வருஷங்கள் நடக்கணுமானா அப்ப எப்படி யுக யுகமா நடக்கணுமானா அப்ப ராமர் எப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தெரியறதா இருக்கனால எங்க பார்த்தாலும் எல்லா மனசுலையும் துக்கம் சோகம் தான் ராமரை விட்டு பிரிஞ்சு. இது ஊர்ல தான் இல்லை, இந்த செய்தி ஊர்புறம் பரவி எடுத்து நாடுபுறம் பரவி எடுத்தான். ராமர் போற வழியிலெல்லாம் அவவா பேசிக்கிறாளாம், இந்த கைகையை படுபாவி இப்படி பண்ணிவிட்டாலே, இந்த ராஜா போய் இப்பேற்பட்ட பிள்ளைய இப்படி அனுப்பிச்சு வைக்கலாமா அப்படின்னு அவவா பேசுறா அப்படின்னு அடுத்த சர்க்கத்தை சொல்றான். ஊர் ஜனங்கள், கிராம ஜனங்கள்லாம் பேசிக்கிறா, அதுக்குள்ள படபடைச்சு போச்சு, நாடே படபடைச்சு போச்சு. ராமர் ராஜ்யாபிஷேகத்தை அன்னைக்கு ராமரை காட்டுக்கு தொடர்த்தி விட்டா, கைகையை கேட்ட வரத்துக்காக தசரதனும் இணங்கி வேற வழி இல்லாம அனுப்பிவிட ராமர் சீதை லட்சுமணர் காட்டுக்கு போயிட்டான்னு கிராமப்புறங்களுக்கெல்லாம் கூட செய்தி போயிட்டான். அவ்வளவு வேகமா தீயா பரவறது செய்தி. ததா ஸ்திரியோ ராம நிமித்த மாதுரா யதா சுதே பிராதரிவா விவாசிதே விலப்யதீனாருதுர்விச்சேதச சுதைர்ஹிதாசாம் அதிகோ ஹி சோபவதி பிரசாந்த கீதோத்சவ நிருத்யவாதனா வியவாஸ்த ஹர்ஷா பிஹிதா பணோதயா ததா ஹ்யயோத்யா நகரி பபூவ சா மஹார்ணவ சங்ஷபிதோதகோ யதா. எல்லா ஸ்திரீகளும் ஏதோ தன்னுடைய சொந்த பிள்ளையோ சகோதரனோ கணவனோ இவ யாரையோ காட்டுக்கு துரத்திட்டா எப்படி துக்கப்பட்டுன்னு அலறுவாளோ அதை மாதிரி அடிச்சுன்னு துக்கப்படுறா. ஆதுராக பலவேத துக்கப்பட்டு அழறார்கள் ருருதுஹு விசேததா. மனசுகள்லாம் உடைஞ்சு போய் கண்ணீரும் கம்பலியுமா எல்லாரும் அழுதுன்னு இருக்கார்கள். பிரசாந்த கீதோத்சவ நிருத்தவாதனா, எங்க பார்த்தாலும் என்னென்ன உற்சவங்கள் நிருத்தியங்கள் எல்லாம் அங்கங்க நடக்குமே. அவ ஆடுறவா ஆடுவா, நாட்டியம் கத்துக்கிறவா கத்துப்பா, சொல்லிக் கொடுக்குறவா சொல்லிக் கொடுப்பா, பாட்டு சொல்லிக் கொடுக்குறவா சொல்லிக் கொடுக்க அவா பாடுவா, கத்துண்டவா தனியா அவா பாடின்னு இருப்பா, வாத்தியங்கள் வாசிப்பான். என்னென்ன நடக்குமோ அது அத்தனையும் அடங்கி போச்சு. என்னென்ன வியாபாரங்கள் நடக்கிறது எல்லா வியாபார கடைகள்லாம் மூடியாச்சு. வியபாஸ்த ஹர்ஷா பிஹிதா பணோதயா ததா ஹ்யயோத்யா நகரி பபூவ சா மஹார்ணவ சங்ஷபிதோதகோ யதா. அப்படியே ஒடுக்கப்பட்டதான ஒரு கடல், எப்ப பார்த்தாலும் ஓயாம சோ 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 சோன அலைகளும் மேல மேல தழும்பின்னு இருக்கக்கூடியதான அந்த நீரும், அது எப்படி ஒரு உற்சாகமா இருக்குமோ ஒரு கடல், திடீர்னு எல்லாம் அடங்கி போய் குட்ட ஜலம் மாதிரி குறுகி போய் அடங்கி போய் அப்படியே அடங்கி கிடந்ததானா அது எப்படி அழகு இல்லாம, கடலுக்கு அழகிய அலைதான். சோ சோன்னு ஓயாம அலை வீசுறது தான் கடலுக்கே அழகு. அப்படி இருந்துச்சு, அது எதுவுமே இல்லாம மொத்தமா அடங்கி போய் அப்படியே வெறுன்னு கடந்ததானா அது எப்படி இருக்குமோ அதை மாதிரி ஆயிடுதான். எந்த விதமான அங்க இருக்கக்கூடிய சலனங்களும் இல்லாம, எந்த விதமான நிகழ்வுகளும் நடக்காம அயோத்தி அப்படியே முடிஞ்சிடுது, அப்படியே ஒடுங்கி போய் கிடக்கு. ஏன்னா ராமர் காட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு. இது அயோத்தியா எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு சைடு காண்பிச்சு விட்டா.
அடுத்த சர்க்கம் ஆரம்பிக்க சேவே ராமர் காட்டுக்கு போனாரே, இவாள் எல்லாரையும் விட்டுட்டு கிளம்பினாரு. அந்த சமயத்துல ராமர் போற வழியில எப்படி எப்படி இருக்கு, யார் யார் எப்படி எப்படி இருக்கா, ஜனங்கள்லாம் என்னென்ன பேசுறா அப்படிங்கிறத அந்த பக்கம் திருப்புறார். இது ஒரு அழியாத வீடியோவாக இருக்கிறதுனால ராமாயணம் கொஞ்ச நாள் இந்த பக்கம் நடக்கிறத சொல்லுவார், அப்புறமா அங்க என்ன நடக்கிறதுன்னு சொல்லுவார், மாத்தி மாத்தி வரும் ராமாயணத்துல. அழகே அதுதான். பொதுவாகவே புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே இதுதான் அதனுடைய அழகு. ஒரே இடத்த அப்படியே சொல்லிட்டே போதில்லை, இங்க என்ன நடக்கிறது அதே சமயத்துல அங்க என்ன நடக்கிறது மாத்தி 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 காட்டுறதா அழகு. அடுத்து 49வது சர்க்கம் ஆரம்பிக்கச்சேவே சொல்றார், ராமோபி ராத்திரி சேஷேண தேனைவ மகதந்தரம் ஜகாம புருஷவ்யாக்ரஹ பிதுராஜ்ஞா மனுஸ்மரன் ததைவ கச்சதஹ தஸ்ய வியபாயாத் ரஜனீ சிவா உபாஸ்ய ச சிவாம் சந்தியாம் விஷயாம் தம் வியகாஹத. அப்பா சொல்லியிருக்கார் காட்டுக்கு போக சொல்லியிருக்கார், அதுக்காக நம்ம காட்டுக்கு போகணும். அப்பாவும் கைகேயி அம்மாவும் அனுமதி கொடுத்துருக்கிறது லக்ஷ்மணர் சீதை ராமர் இவ 3 பேருக்கு தான். ஆனால் அப்பா சொல்லியிருக்கார் சுமந்திரா நீ அழைச்சுன்னு போ அப்படின்னு. அதனால் சுமந்திரர் தேரை ஓட்டின்னு போறார். இதுக்கு ராமர் தேரில் தான் வரார், நடக்க ஆரம்பிக்கல, தேரில் தான் வந்துட்டு இருக்கார். குகனை சந்திச்சதுக்கு அப்புறமா கங்கை நதியை கடற்கரைச்சே படகுல போறார் கங்கையில. அதுக்கு அப்புறமா இருந்து நடப்பயணம் தான். அந்த கங்கா நதி கரை வரையிலும் ராமர் தேர்ல தான் வந்தார். இன்னைக்கும் நீங்க அந்த சிருங்கி பேரபுரம் இருக்கு, ரிஷிசிருங்கருங்கிற மகாமுனிவர் தபசு பண்ண இடம். அவருக்கும் இன்னைக்கும் அந்த ஊருக்கு போனோமானா அந்த கோவில் இருக்கு, ஒரு சின்ன குன்று மாதிரி மேலே ஏறி போனோமானா அங்கே ரிஷிசிருங்கர் அவருடைய தேவியாரான சாந்தா அவ 2 பேருக்கும் சன்னதி இன்னைக்கும் இருக்கு. அந்த இடத்துல போனோமானா அங்கே ஒரு தோரண வாயில் மாதிரி வச்சிருக்கா அழகா. அங்கே பார்த்தோம்னா ராமர் தேர்ல வர, லக்ஷ்மணர் சீதையோட, முன்னாடி சுமந்திரர் தேர் ஓட்டின்னு போறதாக அந்த இடத்துல அந்த ஒரு சித்திரத்தோட ஒரு தோரண வாயில் வச்சிருக்கா. பார்க்கறதுக்கே அழகான பிரதேசம். ஒரு பக்கம் அழகான சுற்றுச்சூழல், மற்றொரு பக்கத்தில் பார்த்தா அழக்கூடியதான சுற்றுச்சூழல். கண்ணீர் தான் ஒரு உண்மையான ராம பக்தனுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு போனால் ஐயோ இவ்வளவு கஷ்டமான இடத்துக்கு ராமர் போறாரே, இத்தனை பேருடையதான நிலைமை எப்படி இருந்திருக்கும். சுமந்திரன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் அந்த இடங்கள்லாம் சேவிச்சவாளுக்கு அப்படியே கண்ணுக்கு எதிர்க்க தெரியும், ஞாபகம் வரைச்சு. அப்படி இருக்கிறதுனால ராமர் இப்போ இன்னும் குகன் இருக்கக்கூடியதான இடத்துக்கு வரல. அங்கேருந்து வர வழியிலேயே சாயங்கால பொழுது ஆயிடுத்து அப்படிங்கச்சு ஏதோ கிராமப்புறங்கள்லாம் வருது. அங்கேயே ஒரு இடத்துல நீர்நிலையை பார்த்து ராமர் அனுஷ்டானம் தவறாதவர். அந்தந்த கால கிருஷ்ணாவதாரத்தையும் சரி ராமாவதாரத்தையும் சரி பகவான் ஒரு அவதாரத்திலும் அனுஷ்டானங்கள் தவற மாட்டான். அப்படி இருக்கிறதுனால அங்கே நின்று கொண்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு உபாசிய சிவாம் சந்தியாம் விஷயாம் தம் வியகாஹத அதையும் குறிப்பிடுறார். உபாசிய சந்தியாம்ன்றார். சந்தியாவந்தனாதி என்னென்ன அனுஷ்டானங்கள் பண்ணமோ அதெல்லாமும் முடிச்சுட்டு ராமர் போறார். கிராமானே விகிருஷ்ட சீமாம் தான் புஷ்பிதானி வனானி ச பஷ்யன் நதியோ சீக்கிரம் சனைரிவ ஹயோத்தமை. கிராமப்புறங்களுடைய எல்லை பகுதியா அப்படியே போறது தேர். போற போக்கில் ராமர் அங்கே யார் யார் இருக்கா என்னென்ன பேசுறா அப்படின்லாம் இதெல்லாம் ராமர் வந்த பகுதிகள் தான். இந்த இடங்கள் எல்லாமே குகன் இருக்கக்கூடியதான இடம் பர்யந்தம் ராமர் பல தடவை வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு போயிருக்கார். இந்த 24 வருஷங்கள்ல வேட்டையாடுறதுக்காக வருவார். சில சமயங்கள்ல பலவிதமான கிராமங்களுக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் என்னென்ன நடக்கிறது என்னங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்காக வருவார். இதெல்லாமே வருது போறதுங்கிறதெல்லாம் வழக்கம். அப்படி இருக்கிறதுனால ராமருக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட இடங்கள்னா அந்தந்த ஊர்களில் போர்ச்சே அந்த மாதிரியான பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிறா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக அந்த தேர் போயிட்டே இருக்கு. அப்படி போகிறச்சேவே கேட்டுண்டே தான் வரார் ராமர். சிண்வன் வாசோ மனுஷ்யானாம் கிராம சம்வாசவாசினா. அங்க இருக்கக்கூடிய கிராமத்து ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிறாளோ அதாவது கேட்டுண்டே போறார் ராமன். காதுல விழுது போற போக்கில் அந்த சப்தங்கள் அவ பேசுறதெல்லாம் காதுல விழுதான். என்ன பேசுறா அப்படின்னா அது மேற்கொண்டு சொல்றார். ராஜன் திக் ராஜானம் திக் தசரதம் காமஸ்ய வசமாஸ்திதம் ஹான் சம்சாத்ய கைகேயி பாபானுபந்தினி. தசரதர் இந்த கிராமத்து ஜனங்களுக்கு சரியா புரியல. ஏன்னா பொதுவா காமம் அப்படிங்கிறதோ கோபம் அப்படிங்கிறதோ யாருக்கு எப்போ எப்படி தலையெடுக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பெரிய பெரியதான மகாத்மாக்களை கூட கவிழ்த்து கொடுத்து இந்த காமம் கோபம் முதலியவைகள்லாம் பெரிய பெரிய தபஸ்விகள் மகாத்மாக்கள் குணவான்கள் எல்லாம் கூட கவிழ்த்திருக்கு. அதனுடைய சக்தி அவ்வளவு பெருசு அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு கால் இப்பேற்பட்ட மகாத்மாவா இருக்கிற தசரதன் கூட காமத்துக்கு வசப்பட்டுட்டார் போல் இருக்கு. அப்படின்னு கைகேயி கிட்ட காமத்துக்கு வசப்பட்டு அவ சொல்றதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டிட்டார் போல் இருக்கு அப்படின்னு ஊர் ஜனங்கள் அப்படி நினைக்கல. அயோத்தியா நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி நினைக்கல. அவள் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா தசரதரை. இந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடியதான கிராமத்து ஜனங்களுக்கு சரியா புரியாதனால அவள் எல்லாரும் நினைக்கிறா ராஜாவா இருக்கக்கூடியதான தசரதன் திக் இப்படியா இருப்பான் ராஜா,
காமத்துக்கு வசப்பட்டு விட்டு அந்த கைகேயி சொல் பேச்சை கேட்டுன்னு ராமரை போய் காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாரு. அந்த கைகேயிக்கும் கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கமே இல்லாம பாபத்தில் ஒரு பயம் வேண்டாமா? பாபானுபந்தினி பாபா, அவளே பாபஸ்வரூபிணி, பாபத்தினால கட்டப்பட்டதான அவள் இவரான ராமர் காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாளே. குலத்தை கெடுக்க வந்தவள், ஹான்னு சம்சாத்திய கைகேயி, குலத்தை கெடுக்க வந்தவள். தீக்ஷ்ணா சம்பின்ன மரியாதா தீக்ஷ்ண கர்மணி வர்த்ததே, கொடுங்கோல், அவருடைய மனசே கொடுமையான மனசாக இருக்கு. என்னென்னலாம் மரியாதைகள் உண்டோ, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறதான என்னென்ன கட்டுப்பாடுகள், என்னென்ன மரியாதைகள் உண்டோ அந்த மரியாதைகள் எல்லாத்தையும் தாண்டிண்டு நடக்கக்கூடியவளாக இருக்கா. கொடுமையான காரியங்கள், கொடுந்தொழில் புரியறவளாக இருக்காள் அவள். யா புத்திரமீது சம்ராஜ்யா பிரவாசயதி தார்மிகம் வனவாசே மகாபிராஜ்யம் சானுக்ரோஷம் ஜிதேந்திரியம். இப்பேற்பட்டதான ராமர மாதிரி ஒரு பிள்ளையை யாராவது காட்டுக்கு துரத்துவாளா? இப்பேற்பட்டதான ஒரு குழந்தைய காட்டுக்கு துரத்துவாளா? இப்பேற்பட்ட தார்மிகன், இங்கதான் சொல்றார், தார்மிகன தர்மாத்மாவா இருக்கக்கூடியதான ஒரு குழந்தைய, மகாபிராஜ்யனாக எல்லா புலன்களையும் அடக்கினவனாக இருக்கக்கூடியதான இப்பேற்பட்டதான ரொம்ப அன்போட பண்போட பழகக்கூடிய ராமரை போய் இப்படி காட்டுக்கு துரத்தி விட்டாளே. கதம் நாம மகாபாகா சீதா ஜனக நந்தினி சதா சுகேஷ்வபிரதா துக்கான் அனுபவிஷ்யதி. மகாபாகியவதியாகிய அந்த சீதா விராட்டி, அவளுடையதான அந்த பேர் சீதைங்கிறதான பெயர் கொண்டதான ஜனகருடையதான புத்திரி, பிறந்த இடத்துலையும் சரி புகுந்த இடத்துலையும் சரி சௌக்கியமாவே இருந்து பழக்கம், கொஞ்சம் கூட துக்கத்தை அனுபவிச்சு பழக்கமே இல்லாதவள் எப்படி காட்டில் போய் துக்கங்களை அனுபவிப்பாளோ சகிப்பாளோ தெரியலையே. ஏன்னா அவ்வளோ சுலபம் இல்லை, காட்டில் போய் வாழறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் சிரமப்பட வேண்டியதாக தான் இருக்கும். அங்கே துக்கமேவ சதா வனம்னு முன்னாடியே சொல்றார், ராமரே சொல்றாரு. அதை காடுன்னு போயிட்டோமானா சுக்கம் அப்படிங்கிறது தேடி பார்த்தா கூட கிடைக்காது, துக்கம் தான் நிறைய கிடைக்கும். முனிவர்கள் எல்லாரும் காட்டில் இருக்காள், என்ன அவ துக்கத்துக்கு மத்தியில் இருந்ததுதான் தபசு அப்படிங்கிறத நினைச்சுட்டு அவள் காட்டில் போய் இருக்கிறது பழகி போயிடுது அவளுக்கு. அதனால அது அவளுக்கு ரொம்ப சிரமம்னு தோணாது. மேலும் சிரமம்னு இருந்தாலும் ராஜரிஷிகள்லாம் போவாளே காட்டுக்கு, ராஜாக்களாக்கிறவாளே ராஜரிஷிகளாக பின்னாடி வயசாகிடுதுன்னு ஆகிட்டு காட்டுக்கு போய் தபசுக்குன்னு போவா. அவளுக்கு அது தெரியும். ஏன் அப்படின்னா காடுன்னா இப்படி தான் இருக்கும், அதை விரும்பி தான் இவள் போறா. அது ஒரு வயசுக்கு மேலே போகிறது வேற. இளம் வயசுல இதை மாதிரியான சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியதான வயசுல இப்படி எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு கிளம்புறார் அப்படிங்கிறச்சே வெறும் 24 வயசு ராமருக்கு, 18 வயசு சீதைக்கு. வாழ வேண்டிய வயசுன்னு எந்த வயசு சொல்றாளோ அந்த வயசுல இப்ப காட்டுக்கு கிளம்புறார். எந்த குற்றமும் இல்லாம, எந்த குற்றமும் இல்லை ராமர்கிட்ட சீதை கிட்டக்க லக்ஷ்மணர்கிட்ட. அதுவும் தர்மாத்மாவா இருக்கார், எல்லா நல்ல குணங்களும் இருக்கு, ஊருக்கு உபகாரி. எல்லா ஜனங்களும் எவ்வளவு கோடி பேர் ஊர்ல இருந்தாலோ தெரியல, அத்தான பேரும் ராமரை விரும்புறா. இவர் தான் எங்களுக்கு ராஜாவா வேணும்னு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இத்தனை பேரால தேர்ந்தெடுக்கப்பட்டதான ஒரு व्यक्तिய எந்த காரணமும் இல்லாம ஏதோ ஒரு கூலி சொன்னான்னு கேட்டுன்னு இந்த கைகேயி கொட்டை பக்க வச்சு நெருக்கிற மாதிரி நெருக்கி விட்டா தசரதன். எதுக்கு நெருக்கிறார்னா, நீங்க முன்னாடி எனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொன்னாலே அந்த வரத்தை கொடுங்க, இப்ப எனக்கு வரம் கொடுங்க. என்ன வரம்? அந்த வரம் அதை கேட்கவே இல்லை கைகேயி, இவ்வளவு வருஷமா கேட்கவே இல்லை. அது அப்படியே நிலுவையில் இருந்தது. இப்ப நான் அதை கொண்ட அந்த வரம் இப்ப நான் கேட்கிறேன், சொன்ன சொல் தவறக்கூடாது. அது மட்டும் இல்லை, என்னையோ கொடுத்த வரம்னா வாக்க சத்திய சம்பந்தம் பண்றேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இப்போ ராமர் பட்டாபிஷேகத்துக்காக தசரதர் என்ன ஊரடைய தண்டோரா போட்டார்னா, யார் எதை கேட்டாலும் இந்த தசரதன் கொடுப்பேன் அப்படின்னு ஊரடைய தண்டோரா போடுங்க. யாருக்கு எது வேணாலும் சுதந்திரமா வந்து என்கிட்ட கேட்கலாம்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வாக்கு 1க்கு 2 போச்சு. தனிப்பட்ட முறையில் கைகைக்கு நான் வரம் கொடுக்குறேன்னு அன்னைக்கோ சொன்ன வாக்கு இப்போ நான் யார் எதை கேட்டாலும், இப்போ ராமருடைய இந்த பட்டாபிஷேக உற்சவத்தை இந்த தசரதன் யார் எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கேன்னு ஊரடைய தண்டோரா போட்டு விட்டார். இந்த 2 2 கயிர்களால கட்டப்பட்டு அதை அவ அந்த கயிறை கட்டுப்பட்டிருக்காருங்கிறத புரிஞ்சுண்டு அதையே வச்சுட்டா சாக்கா. குடு எனக்கு, நீ வாக்கு கொடுத்தல அந்த வாக்கு நான் வரம் கேட்கிறேன், இதான் எனக்கு வரம் வேணும். இல்லைன்னா நீ சத்தியசந்தனா இருந்து என்னத்த ராஜ்யம் ஆட்சி பண்ண போற, என்ன ராஜா நீ? சத்தியத்துக்காகன்னு கண்ணை கொடுத்தவர்கள் முன்னாடி இந்த ராஜாக்கள் உயிரையே கொடுத்திருக்கார்கள் சத்தியத்துக்காகன்னு. அப்பேற்பட்டதான ராஜாக்கள் எல்லாரும் இருந்ததான வம்சத்துல வந்துவிட்டு ஹரிச்சந்திரனை போல ஒரு சத்தியசந்தன் உண்டா? சொன்ன சொல்லுக்காகன்னு ராஜ்யத்தை இழந்தான், மனைவியை இழந்தான், மகனை இழந்தான், எல்லா சௌக்கியங்களையும் இழந்து சுடுகாட்டில் போய் வெட்டியா நாட்டம் வேலை பார்த்துட்டு இருந்தான், வெட்டியான் கிட்டக்க வேலை பார்த்துட்டு இருந்தான். சுடுகாட்டில் பணத்தை எரிக்கிறதானவன் கிட்ட போய் அடிமையா வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்படிங்கச்சு எப்பேற்பட்டதான ராஜா ஹரிச்சந்திரன் அவன் இப்படி போய் அத்தனை எதுக்கு போனான்? இவ்வளவு கஷ்டத்தை ஏன் அனுபவிச்சான்? புள்ள செத்தே போயிட்டான், அவனுக்கு கடைசியே பண்ண வேண்டிய சம்ஸ்காரத்துக்கு கூட காசு இல்லை.
அந்த ஒரு சூழ்நிலையில போய் நிக்கிற வேண்டிய அளவுக்கு போயிடுத்தே. ஏன் போனான்னா சத்தியம்ங்கிற ஒண்ணுத்துக்காக, சொன்ன சொல் தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே இப்படி இருந்திருக்கா. அப்பேற்பட்ட குலத்துல வந்துட்டு குலத்தை பேரை கெடுக்கிற மாதிரி நீங்க இருக்க போறீங்களான்னு கேட்கிறா தசரதர்கிட்ட கைகேயி. என்ன பண்ண முடியும் அப்படி நிலைமை? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டார், சொன்ன சொல் வாக்குக்காக கட்டுப்பட்டாரே தவிர இவகிட்டக்க மயங்கி போய் கட்டுப்படலை. இவகிட்டக்க இருக்கிறதுனால ஆசையினால கெட்டு போகல தசரதர். அப்படி இருக்கிறதுனால அப்பேற்பட்டவர் தசரதர். ஆனா அப்பேற்பட்டவராக இருந்தும் வேற ஒன்றும் பண்ண முடியலங்கிற தசையில இருக்கக்கூடியதான தசரதருக்கு இவாளுக்கு புரியாதது. ஜனங்களுக்கு அந்த சில பேருக்கு புரியல. ஊர்க்காரால் நல்லா பழகினவாளுக்கு அவரை பத்தி தெரியும். கோசல தேசத்து தலைநகரம் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கெல்லாம் புரியுமே தவிர கிராம ஜனங்களுக்கு புரியல. அவள் என்ன நினைக்கிறாங்க, சீதா பிராட்டி எவ்வளவு பாவம், சின்ன வயசா இருக்கிறச்சே அவள் பாட்டுக்கு காட்டுக்கு வந்துட்டாலே, துக்கமா இருக்குமே காடு அப்படிங்கிறது எப்படி இவள் தாங்குவள், இவளை போய் அப்படி அனுப்பலாமா தசரதன், கொஞ்சம் கூட இப்படி ஈவரக்கம் இல்லாம அனுப்பிச்சு விட்டாரே அப்படின்லாம் பலவிதமாக பேசுறார்கள். அஹோ தசரதோ ராஜா நிஸ்நேக ஸ்வசுதம் பிரியம் பிரஜானாம் அனகம் ராமம் பரித்யக்து மிகேச்சதி. பேர்பட்டதான ராமர், இவ்வளவு குணங்கள் உடையவர், எல்லாராலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டதான ராமர், அவரை போய் காட்டுக்கு சகஜமா ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டார்னா அவளை எவ்வளவு ஜனங்கள் எதிர்ப்பா. எந்த விதமான குற்றம் மற்றவரா இருக்கக்கூடிய ராமரை அறிவிச்சிருக்கா அப்படிங்கிறச்சு காரணம் சத்தியம். அப்ப சத்தியத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை எல்லாருமே அக்செப்ட் பண்றா. யார் யார் ஏத்துக்கிறார்னா அங்க கூட பிரமுகர்கள், வசிஷ்டாதி ரிஷிகளா இருக்கட்டும், மந்திரிமார்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒன்னும் மறுப்பு சொல்ல முடியல. சொல்ற உபதேசம் பண்றா, இந்த மாதிரி வரம் கேட்காத, வரம் நீ மாத்தி கேளுன்னு எல்லாரும் உபதேசம் பண்றா. ஆனா தசரதனை யாருமே பழிக்கல. விஷயம் தெரிஞ்சவா யாரும் பழிக்கல. விஷயம் தெரியாதவா யாரோ ஒருத்தர் சொல்றாங்கிறது விஷயம் இல்ல. தெரிஞ்சவா ஊர்க்கார யாருமே தசரதரை கூட சொல்லல. எல்லாரும் சொல்றது கைகேயியை தான். ஏன்னா அவதான் கேட்க தெரியாம கேள்வி கேட்டு விட்டா. அந்த வரம் நம்ம கேட்டதுக்கு காரணம் கூனி காரணம். கூனி கிட்ட தான் கடைசியில பரதன் சத்ருகுடன் கூனியை அடிக்கவே போறான் அப்படின்னு பின்னாடி வருது. ஏன்னா இவதான் அத்தனைக்கும் காரணம், கூனிதான் அத்தனைக்கும் காரணம் அப்படின்னு. அத மாதிரி ஒரு துஷ்டாளுடைய பேச்சை கேட்டோமானா இப்பேற்பட்ட குடும்பம், இப்பேற்பட்ட குலம் சீரழிஞ்சு போச்சு. எல்லாரும் 4 பிள்ளைகளும் ராஜாக்களா சௌக்கியமா இருக்க வேண்டியவா எல்லாரும் காட்டுக்கு போயிட்டா. 2 பேர் காட்டுக்கு போயிட்டா, 2 பேர் காட்டுல இருக்கிறவரை போல இருந்துட்டு இருக்கா. காட்டு பகுதியில தான் பரதனும் இருந்தான். நந்தி கிராமம்ங்கிறது ஒரு காட்டு பகுதி, கிராம பகுதி தான். அந்த குளத்தை தான் போய் குளிப்பான். அவனுக்கு பரத குண்டம்னு ஒரு தனியா குளம் இருக்கு. அந்த ஊர்ல போனோம்னா அங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுவா, ஊர்க்கார எல்லாரும், இந்த பரத குண்டம்ங்கிறது தோண்டி வந்ததான குண்டம் இல்ல, ராமரை நினைச்சு நினைச்சு பரதன் நித்தியம் கண்ணீர் விட்டு 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 அந்த 14 வருஷம் பரதன் விட்ட கண்ணீர் தான் இப்படி குளமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. எங்கோ வடஞ்சாவில் ஒரு இடத்துல இருக்கு பிந்து சரஸ்ன்னு. பகவான் கர்தம பிரஜாபதியை பார்த்து அவருடைய பக்தியை நினைச்சு கண்ணீர் விட்டானா அதுவே ஒரு குளமாச்சுன்னு. இது என்னடா, ராமர் கிட்ட இருக்கிற பக்தியினால பரதன் விட்ட, அது பகவான் விட்ட கண்ணீர், அது இருக்கட்டும், இது பக்தன் விட்ட கண்ணீர் இவ்வளவு பெரிய குளமா இருக்கு அப்படின்னு இன்னைக்கும் அங்க போனோமானா நந்தி கிராமத்துல இருக்கிறதான சாதுக்கள்லாம் சொல்லுவா. அது மாதிரி இருக்கிறதால பரதனும் அப்படிதான் இருந்தான். இப்ப இத்தனை தசரதர் 60,000 வருஷமா பேரரசாண்டதான தசரதர் ஒரே விஷயத்துல போயிட்டார், பரலோகமே போயிட்டார். இத்தனை வருஷமா சுமங்கலிகளா இருந்தவா எல்லாம் அமங்கலிகளா போயிட்டா. இது அத்தனைக்கும் காரணம் என்னடா, ஒரே ஒரு கூனி அவன் சொன்னதை கேட்டதுனால வந்த வேலை. ஆகையால ராமர் இப்பேற்பட்டவரா இருக்குச்சு, எதுக்காக காட்டுக்கு துரத்தணும், அவசியமே இல்லாம காட்டுக்கு அமைச்சிருக்காருச்சு. அதை ராமர் ஏத்துக்கிறாரு. சரி நான் கிளம்புறேன், நீ சொல்லிட்டேளா, பெரியவா சொல்லிட்டா, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே. அப்படி இருக்குச்சு. அஹோ தசரதோ ராஜா நிஸ்நேகா சுசுதம் பிரியம். பேர்பட்ட அன்பான பிரியமான பிள்ளைய கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம இந்த தசரதன், ராஜாவான தசரதன் அந்தோ இப்படி அனுப்பிச்சு விட்டானே. அனகம் ராமம் பரித்யக்தும் இகேச்சதி. எந்த விதமான குற்றமும் மற்றவராகிய இந்த ராமரை இப்படி நினைக்கிறார். காட்டுக்கு போட்டோம் இப்படி சொல்ல தோணித்து அப்படின்லாம் பேசிக்கிறாளாம் ஜனங்கள்லாம். ஏதாவாச்சோ மனுஷ்யானாம் கிராம சம்வாசவாசினாம் சுண்வன் அதியோ வீரஹா கோசலான் கோசலேஸ்வரஹா. தலைநகரத்தை தாண்டி கிராமப்புறங்களுக்கு வந்துட்டார் ராமர். அந்த இடங்கள்ல தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் காதுல விட அதெல்லாம் கேட்டுட்டே தேர் போறது. ராமர் அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு அந்த தேர் போக, ஆனா ராமருக்கு உள்ளுக்குள்ள துக்கம்தான். தர்மத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் கிளம்பிட்டாரே தவிர மனசுக்குள்ள அதுக்கு வருத்தம் இல்லாமலா இருக்கும். அப்பா அம்மாவெல்லாம் விட்டு பிரிஞ்சு போகணும்னா ராமருக்கு நான் இனிக்கிறதா என்ன, கசக்கிற அப்பா அம்மாவா? பொதுவாகவே சொல்லுவா, அப்பானா எப்படி இருக்கணும், தசரதரை போல இருக்கணும், அம்மானா எப்படி இருக்கணும், கௌசல்யை போல இருக்கணும், குழந்தைகள் எப்படின்னா ராமலட்சுமண பரத சத்ருகுணால போல இருக்கணும்னு எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டா காட்டும்படி இருக்கக்கூடியதான அப்பா அம்மா.
குடும்பமே அப்படி. ராமாயணம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டா அமையிறது அப்படிங்கிறச்சு. அப்போ அதில் இருக்கக்கூடியதான ஒவ்வொருத்தரையும் பார்த்து நம்ம கத்துண்டு வாழலாம். அப்படிப்பட்டது ராமாயணம். ராமாயணத்தை சுவாமி நம்மாழ்வார் சொல்லி கற்பாரி ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரோ அப்படின்னா ராமரை பார்த்து நம்ம கத்துண்டு வாழலாம்ங்கிற அளவுக்கு சாரித்திர புருஷனாக வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறச்சே. அப்போ அப்பேற்பட்டதான குணவாளன் தசரதரை பத்தி எடுத்தெடுப்புலேயே சொல்றார், வர்ணிக்கிறார் சர்க்கம் பூரா. இப்பேற்பட்டவன் தசரதன். அப்பேற்பட்ட தசரதரை பிரிஞ்சு போறதுக்கு ராமருக்கு என்ன ஆகாது சந்தோஷமாவா இருக்கும்? உள்ள துக்கம்தான். அம்மாமார்கள் எல்லாருக்குமே அப்படிதான். கைகேயி உள்பட ராமர்கிட்ட ரொம்ப பிரியமாக தான் பழகியிருக்கா. கூறி சொன்னான்னு கேட்டுட்டு ஏதோ ஒரு மோகத்துல கொஞ்சம் பிரம பிடிச்சி ஏதோ பேசிவிட்டாலே தவிர தீவிரமா, அதுவும் கொஞ்ச நாள் தான் இது. அப்புறமா பரதன் வந்துட்டு பேசினதுக்கு அப்புறமா எல்லாம் பழையபடி ஆயிடுறது. அப்புறமா ஒவ்வொரு கண்ணீர் விட்டு ஜன்மா பூரா எழுதிருக்கா பாவம் கைகேயி. ஆனா இந்த சமயத்துல ஒரு மோகம், அதனால ஏற்பட்டதான புத்தி நாசத்தினால ஏதோ பேசுறா. அப்படி இருக்கிறதுனால ராமருக்கு அது புரியறதுனால ராமருக்கு கைகையிட்டதையும் பிரியம் தான். இத்தனை பேரையும் பிரிஞ்சு போறதுல நகர மக்கள் இடத்துல இருக்கக்கூடியதான பிரியம் எல்லாமே ராமருக்கு மனசுல வருத்தம் ஏற்படுறதுனால ராமர் அப்படியே தேர்ல வந்துட்டே இருக்கிறச்சேவே கூட ராமருக்கு மனசுக்குள்ள தாபமா தான் இருக்கு. அவ பேசுறதுலாமும் கேட்கிறார். சில பேர் புரிஞ்சுக்கல பாவம், நம்ம அப்பாவை பத்தி புரிஞ்சுக்கல, அம்மாவை பத்தி புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைச்சுக்கிறார். ஆனா தன்னுடைய அவா சொல்றதுனால வர துக்கம் ஒரு பக்கம், தான் மனசுல இயற்கையா பிரிஞ்சு போறோமேங்கிற துக்கம் எல்லாம் கலந்து அப்படியே இருக்கச்சேவே ராமர் சில வார்த்தைகள் சுமந்திரர்கிட்ட பேசுறார் அப்படின்னு மேற்கொண்டு சொல்றார். அதை அடுத்தது அனுபவிக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய போலோ கோமட்டம் சுவாமிக்கு. ராமானுஜா 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 ராமானுஜா. स्वामी रामानुजाचार्य भगवान की जय बोलो गोमटम स्वामी की।